அவ்வளோதான். இனி இதில் வந்து ஃபுல்லாக பாப்பு குட்டிக்கு குட்டி ட்ரெஸ், ஃபுல்லாக பாப்பா ட்ரெஸ் தான் இது. இங்கே குட்டி குட்டி ட்ரெஸ் பிறந்ததுலேருந்து 1 வயசு வரைக்கும் போடுறதுக்கு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கு. அதாவது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் மஸ்லின் வாங்கியிருக்கோம். ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்ஸஸ்லாம் அடுத்த வருஷம் பொங்கல் வரைக்கும் வாங்கி வச்சுருக்கு. இது பாப்பு குட்டி ட்ரெஸ் அழகாக இருக்குல்ல, குட்டி ட்ரெஸ் பாப்பு. இதை காணன்னு தானே சண்டை போட்டோம். இதுவும் பாப்பு குட்டி ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் மஸ்லின் டவல்ஸு. இதுதான் மஸ்லின் டவல், மஸ்லின் டவல்ஸ். ட்ரெஸ்ஸு நேற்று நிறையா ரிமூவ் பண்ணேன். குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ். இந்த பேக் ஃபுல்லாக பாப்பா ட்ரெஸ் வச்சே நம்பிடுச்சு. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து ஃப்ரண்ட், இது எப்படி ஃப்ரண்ட்டு பேக் அழகாக இருக்குல்ல. இது ஃபுல்லாகவே நாட் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ். இந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சு. இது டவல்ஸ் தான். இது என்னமோ சொல்லுவாங்களே லங்கோடா, மஸ்லின் நாப்பி. மஸ்லின் நாப்பி, மஸ்லின் எல்லாமே. ஈரோடு பேபி வேர்ல்டு. பிரிச்சு பிரிச்சு போட்டு இதுவும் அதே தான், நாப்பீஸும் டாப்ஸும். இல்லை நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்ப்பேன். அழகு ஞாபக. நல்லா இருக்குல்ல. எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது. தெரியல, கண்ணீர் வருதானா. ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. குட்டி ஜட்டி. இப்போ வந்து ஆதினி அக்கா பாப்பாக்காக வாங்கி கொடுத்துருவ ட்ரெஸ்ஸஸ். குட்டி குட்டி ஜட்டி. ஆதினியே குட்டி பாப்பா. ஆதினி வந்து பாப்பு குட்டிக்கு வாங்கியிருக்கா ட்ரெஸ். இது ஒரு செட்டு. அப்புறம் இதுவும் ஆதினி அக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ். இது அழகாக இருக்குங்க, ரெட்டு. ஏமா பேண்ட்டு வேறு, பேண்ட்டு சட்டை. அடுத்து வந்து இது ஒரு க்யூட்டான ட்ரெஸ். இது ஃப்ரண்ட்டு இப்படி வந்துடும், இப்படி கழுத்துக்கு பின்னாடி இப்படி கட்டுறது. ஏமா இப்படி வரும் பேக் பாப்பு குட்டிக்கு. இது ஒரு செம க்யூட்டு ட்ரெஸ். பாவாடை, இது சட்டை, இது போ தலைக்கு வைக்கிறதா. இது வந்து ஆது அக்காவோட ட்ரெஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆது அக்காவோட ட்ரெஸ், அதனால இங்கே கொண்டாந்துட்டோம். இதுவும் ஆதினி அக்கா வாங்கி கொடுத்துட்ட ட்ரெஸ் பாப்பாக்கு. அழகா இருக்குல்ல. இது ஊறுகால பட்டுறப்போ. அப்புறம் இது ஒரு ட்ரெஸ், இது ஒரு விதமான ட்ரெஸ். இது ஒரு ஃப்ராக். பரவாயில்லப்பா, எல்லாமே நல்லா இருக்கு மெட்டீரியலு. இதெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் வாங்கினது தான். இது இன்ஸ்டா. அப்புறம் இதுக்குல்ல இது வந்து குட்டி ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸு வந்து பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கு போடுற ட்ரெஸ். அழகாக இருக்குல்ல, குட்டி ட்ரெஸ், பனாரஸ் பட்டு. அப்புறம் மெஹந்தி ஸ்டென்சில், வளகாப்புக்கு மெஹந்தி வைக்கிறதுக்காக மெஹந்தி ஸ்டென்சில். இதுவும் இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினோம். இது வந்து மாட்டல். இது எல்லாமே வளகாப்புக்கு போடுறதுக்கு தான். மாட்டல் சீடை தானே, சீடை சீடை. ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். கருவாடு, 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 எல்லாமே கருவாடு. இதெல்லாம் அம்மாவோட டேப்லெட், 6 மந்த்துக்கு தேவையான மாத்திரை மருந்துகள் எல்லாமே இதில் இருக்குது. டெய்லி என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து கியூட்.
குட்டி கியூட் ரிட்டன் கிஃப்ட் வளகாப்புக்கு வரவங்களுக்கு கொடுக்கறது. இது வந்து வாங்கிட்டு ஐயோ சூப்பராக இருக்கு. அவன் சாப்பிடுவேன். ஐயோ செம்மையாக இருக்குமா. எங்கள் அம்மாயி சுட்டு கொடுத்த மாவு அம்மா ஆட்டினாங்க, எங்கள் அம்மா உருட்டி சுற்றினாங்க, எங்கள் அண்ணி பேக் பண்ணாங்க, எங்கள் அப்பா எடுத்து உள்ளே வச்சார். எல்லாருக்கும் இந்த கிரெடிட் போகும். அப்புறம் பணியாரக்கல், இதுதான் மேட்ரு. எங்கம்மா அம்மா இன்னொரு செயின் எங்கம்மா? எங்க அதெல்லாம் எங்க வச்சிட்டீங்களா? வளகாப்புக்கு போடுறக்கு ஒரு லாங் செயின், தோடு, நெத்திச்சுட்டி, தோடு, லாங் செயின். அப்புறம் வந்து இது அம்மா அப்பான்னு எழுதியிருக்கிறது. அப்பா வந்து அவருக்கு ஷர்ட்டில் குத்துற பேட்ச். இது நான் வாங்கியிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. சட்டையில் நீங்கள் இதை குத்தணும் வளகாப்பு அன்னைக்கு. அப்பா அப்படின்னு ஹார்ட்டு போட்டிருக்குல்ல, குத்தணும். இது அம்மா வந்து எனக்கு தலையில் சொருகிறது. இது வந்து பெரியப்பான் சித்தப்பா ஃப்ரம் வெள்ளக்கோயில் பாப்பு குட்டிக்கு வாங்கி கொடுத்துட்ருக்க கொலுசு. இது எங்கே மாட்டிக்கிச்சே. சரி, இது ஏன் செயின், கொலுசு, குட்டி கொலுசு பாப்பாக்கு. இது வந்து என்னம்மா திண்ணீர்லாம் இருக்குது உள்ள? பெருமாளா? இது வந்து தாய் மாமா அண்ட் அம்மாயி அப்பச்சி வாங்கின வளையல், குட்டி வளையல், பாப்பாவுக்கு குட்டி வளையல். இப்போ மட்டும் எனக்கு அது கிடைக்காம இருக்கட்டும், நான் என்னத்தை போடுவேன்? ஷார்ட் செயின் மட்டும் எங்கே போச்சு? அந்த ஷார்ட் செயினுக்கு எனக்கு ராசி இல்லை. இது வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் ஆர்டர் பண்ணேன். அந்த ஷார்ட் செயினும் சேர்ந்து தான் ஆர்டர் பண்ணேன். அவங்க என்னன்ட்டாங்க, கரெக்டாக அம்மா இங்கே வரக்கு ஒரு 10 days பிஃபோர் வந்து அவங்க வந்து அப்போ தான் வந்து டிஸ்பேச் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்னட்டாங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, நாங்கள் உங்களுக்கு 2 நாளில் அனுப்பிச்சி விட்றேன். நான் வந்து சரின்ட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நாள் கழிச்சு என்னன்ட்டாங்க, இல்லைங்க நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன, எங்கள் உடம்பு சரியில்லைன்ட்டாங்க. அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதா, சரி ரீஃபண்ட் பண்ணுங்க அந்த ஒரு பீஸுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இன்ஸ்டா பேஜில் பண்ணேன். அவங்களும் காசை வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு என்னன்ட்டாங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்ட்டாங்க. அவங்களே ரீஃபண்ட் பண்ண சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அண்ணியை ஈரோடு போய் கடையாக தேடி ஒரு செயின் வாங்கினேன். ஆனால் இப்போ அதை காணோம். அதை நான் தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டு வரேன். இந்த செயினும் கிடச்சிருச்சு. இதெல்லாம் தான் திங்ஸு. மேக்ஸிமம் வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் வந்திருக்கும் பாப்பாவுக்கு. அவ்வளோதான், அன்பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.